சூரா அல் காஃப் அத்தியாயம் 18 வசனம் 86. நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்திற்கு முரணானது அல்ல, இது மக்கள் பேசும் பேச்சு வழக்கு. அவர் சூரா அல் ஃபுர்கானையும் மேற்கோளாக காட்டினார். அத்தியாயம் 25 வசனங்கள் 45-46. நிழல் விரிகிறது, மேலும் அது நீள்கிறது, அதை அசையாமலாக்கவும் முடியும். சூரியனே அதற்கு வழிகாட்டி. மேலும் அவருடைய புத்தகத்தில் சூரியன் நகர்கிறதா என்று கேட்கிறார். சூரியன் நகர்கிறது என்று இந்த வசனத்தில் எங்கு சொல்லப்பட்டுள்ளது? சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனங்கள் 45-46 சூரியன் நகர்வதாக சொல்லவில்லை. மேலும் அவருடைய புத்தகத்தில் பாலர் பள்ளியிலேயே நாம் படித்தோம் என்று அவர் பேசுகையிலும் அவர் கூறினார், பூமியின் சுழற்சியால் தான் நிழலானது நீள்கிறது, சுருங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் குரான் என்ன சொல்கிறது? சூரியனே அதன் வழிகாட்டி என்கிறது. ஆனால் இன்று பள்ளிக்கு செல்லாத ஒருவனுக்கு கூட சூரிய வெளிச்சத்தால் தான் நிழல் உருவாகிறது என்று தெரியும். பள்ளிக்கு செல்லாத ஒருவனுக்கு கூட சூரிய வெளிச்சத்தால் தான் நிழல் உருவாகிறது என்று தெரியும். குரான் சரியாக சொல்கிறது. சூரியன் நகர்வதால் நிழல் உருவாவதாக சொல்லவே இல்லை. அவர் தன் சொந்த வார்த்தைகளை குரானில் திணிக்கிறார். சூரியனே அதன் வழிகாட்டி, அது நிழலுக்கு வழிகாட்டுகிறது. சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் நிழலும் இல்லை. விளக்குகளால் நிழல் கிடைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கு குறிப்பிட்டிருக்கும் நிழல் அசையும் நிழல், அது நீள்கிறது, சுருங்குகிறது. டாக்டர் கேம்பல் சாலமோனின் மரணத்தை பற்றி பேசினார். திருக்குரானில் சூரா சபா அத்தியாயம் 34 வசனம் 12-14 வரை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கோலை சார்ந்து ஒரு மனிதர் நிற்கிறார், அவர் இறக்கிறார், அது யாருக்கும் தெரியவில்லை என்றெல்லாம் பேசினார். இதை பல கோணங்களில் விளக்க முடியும். சாலமோன், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே இது ஒரு அற்புத நிகழ்வு. பைபிளில் இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், மரித்தோரை உயிர் தெழுப்பினார் என்று சொல்லும்போது, கன்னிப்பெண்ணிற்கு பிறந்தார் என்று சொல்லும்போது நம்புவதற்கு எது கடினமாக உள்ளது? கன்னிப்பெண்ணிற்கு பிறந்ததையா, மரித்தோரை உயிர் தெழுப்பியதையா, அல்லது ஒரு கோலை சார்ந்து ஒருவர் இறந்ததையா? எதை நம்புவது கஷ்டம்? இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலம் இறைவன் அற்புதங்களை நிகழ்த்தும் போது ஏன் சாலமோன் மூலம் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடாது? மூசா நபி கடலையே பிரித்தார். அவர் கோலை தூக்கி போட்டார், அது பாம்பாக மாறியது. பைபிளும் சொல்கிறது, குரானும் சொல்கிறது. இறைவனால் அதை செய்ய முடியும் என்றால் சாலமோன் விஷயத்திலும் ஏன் செய்ய முடியாது? சரி, போகட்டும், நான் பல விளக்கங்களை கொடுத்து விட்டேன். சுலைமான் நபி நீண்ட காலம் கோலை சார்ந்து இருந்ததாக குரானில் எங்குமே சொல்லப்படவில்லை, ஓரிடத்தில் கூட இல்லை. அது என்ன சொல்கிறது என்றால், ஏதோ ஒரு மிருகம், சிலர் எறும்பு என்று சொல்கிறார்கள், பூமியில் இருக்கும் ஏதோ ஒரு மிருகம் வந்து கடித்தது. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். ஒருவேளை சுலைமான் நபி இறந்துவிட்ட நிலையில் இருக்க ஏதோ ஒரு பிராணி தடியை அசைத்திருக்கலாம், அதனால் சுலைமான் நபி கீழே விழுந்திருக்கலாம். இதெல்லாம் யூகம்தான். நான் குரானோடு உடன்பாட்டு அணுகுமுறையை கையாளுகிறேன். நான் உடன்பாட்டு அணுகுமுறையை கையாண்டாலும் சரி, முரண்பாட்டு அணுகுமுறையை கையாண்டாலும் சரி, நான் என் பேச்சின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஆயத்தை போல சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 82, அவர்கள் இந்த திருக்குரானை சிந்திப்பதில்லையா? அல்லாஹ்வை அன்றி வேறொருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிக முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். ஆகவே உடன்பாட்டு அணுகுமுறையில் பார்த்தாலும் சரி, முரண்பாட்டு அணுகுமுறையில் பார்த்தாலும் சரி, அறிவுபூர்வமாக பார்த்தால் குரானில் ஒரு ஒற்றை வசனம் கூட நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு முரண்பட்டதாக இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலம் இருந்தார் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதே வசனத்தில் இந்த விவரமும் உள்ளது. அதாவது சுலைமான் அவர்கள் விழுந்த பிறகு ஜீன்கள் பேசிக் கொள்கிறார்கள். சாலமோன் இறந்து விட்டது நமக்கு முன்பாகவே தெரிந்திருந்தால் இவ்வளவு கடினமாக உழைத்திருக்க மாட்டோம். இதிலிருந்து ஜீன்களுக்கு கூட இல்முல் கேப், மறைவான விஷயங்களை அறியும் தன்மை கிடையாது என்று தெரிகிறது. ஜீன்கள் தாங்கள் மகத்தானவர்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் இல்முல் கேப் கிடையாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு கற்பிக்கிறான். டாக்டர் வில்லியம் கேம்பல் பால் உற்பத்தி சம்பந்தமாக பேசினார். சூரா அல்-லஹல் அத்தியாயம் 16 வசனம் 66. குரான் அருளப்பட்டு 600 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இப்னு நஃபீஸ் என்ற அறிஞர் மனித உடலில் ரத்த ஓட்டம் நடப்பது பற்றி பேசிய முதல் மனிதர். இப்னு நஃபீஸுக்கும் 400 ஆண்டுகள் கழித்து வில்லியம் ஹார்மி இதை மேற்கத்திய நாடுகளுக்கு தெரிவித்தார். திருக்குரான் தோன்றி 1000 ஆண்டுகளுக்கும் பிறகுதான். நீங்கள் உண்ணுகின்ற உணவு குடலுக்குள் செல்கிறது. அங்கிருந்து உணவின் பல்வேறு அம்சக்கூறுகள் ரத்த ஓட்டத்தின் வாயிலாக வெவ்வேறு உறுப்புகளை சென்றடைகிறது. பெரும்பாலும் ஈரலே இவற்றின் போக்குவரத்துக்கு வாசலாக அமைகிறது.
இப்படியாகத்தான் பால் சுரபி நாளங்களையும் அவை சென்றடைகின்றன. இப்படியாகத்தான் பாலும் உற்பத்தியாகிறது. நவீன விஞ்ஞானத்தின் இந்த கண்டுபிடிப்பை குரான் மிக சுருக்கமாக சூரா அல் நஹல் அத்தியாயம் 16 வசனம் 66 சொல்கிறது. கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. சாணம், ரத்தம் ஆகியவற்றிற்கிடையே அவற்றின் வயிற்றிலிருந்து தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம். அருந்துவோருக்கு இது இன்பமாய் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இது நமக்கு அண்மையில் 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிய வந்த விஷயம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் இந்த தகவலை தந்துவிட்டது. மீண்டும் சூரா மோமினூன் அத்தியாயம் 23 வசனம் 21 சொல்கிறது. ஒரு சமூக கூட்டமாக மிருகங்கள் வாழ்வதை பற்றி டாக்டர் வில்லியம் கேம்பல் சில ஐயப்பாடுகளை எழுப்பினார். திருக்குரான் சூரா அல் அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 38 பூமியில் வாழும் எல்லா பிராணிகளும் வானில் பறக்கும் எல்லா பறவைகளும் சமூக கூட்டமாகவே வாழ்கின்றன. டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார், பெண் சிலந்திகள் ஆண் சிலந்திகளை கொன்றுவிடுகின்றன, கருவின் தந்தையை கொன்றுவிடுகின்றன, அதுபோல் நாமும் செய்கிறோமா? சிங்கம் இப்படி, யானை இப்படி என்றார். அவர் மிருகங்களின் நடத்தையை பற்றி பேசுகிறார். ஆனால் குரான் நடத்தையை பற்றி பேசவில்லையே. டாக்டர் கேம்பலுக்கு குரான் சரியாக புரியவில்லை என்றால் குரான் தவறென்று ஆகிவிடாது. திருக்குரான் சமுதாய கூட்டங்களாக வாழ்வதை பற்றி பேசுகிறது. அதாவது மிருகங்களும் பறவைகளும் கூட்டமாக வாழ்வதை பற்றி, குழுக்களாக, மனிதர்களைப் போலவே. அது நடத்தையை பற்றி பேசவில்லை. இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? எல்லா பிராணிகளும் பறவைகளும் உலகின் உயிரினங்களும் சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று சொல்கிறது. மனிதர்களைப் போலவே அவையும் ஒன்றாக வாழ்கின்றன. கருவியல் பற்றி என்னால் நீண்ட நேரம் பேச முடியவில்லை. அவர் பேசிய 8 அல்லது 9 விஷயங்களுக்கு நான் பதில் அளித்து விட்டேன். கருவியலை பற்றி விவரமாக பேசப் போகிறேன். டாக்டர் வில்லியம் கேம்பல் கருவியல் சம்பந்தமாக நிறைய ஐயங்களை எழுப்பியுள்ளார். அவர் கரு அபிவிருத்தி கட்டங்களை பற்றி ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டதாக சொன்னார். அது சம்பந்தமாக படங்களையும் காட்டினார். கவனிக்க வேண்டிய விஷயம், யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொல்ல அது குரானோடு ஒத்துப்போகிறது என்றால் அவரிடமிருந்து குரான் காப்பி அடித்ததாக ஆகிவிடுமா? உதாரணத்திற்கு நான் ஒரு சரியான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே கருத்தை எனக்கு முன்பாக சொல்லியிருக்கலாம். அதற்காக நான் காப்பி அடித்தேன் என்று அர்த்தமா? ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். குரானை முரண்பாட்டு அணுகுமுறையில் பார்த்தால் ஆமாம், காப்பி அடித்தீர்கள், சரி. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் குரான் ஹிப்போக்ரட்டிஸ் சொன்ன தவறான விஷயங்களை காப்பி அடிக்கவில்லை. காப்பி அடித்திருந்தால் அனைத்தையுமே அடித்திருக்க வேண்டுமே. அறிவுபூர்வமான விஷயம். விஞ்ஞானியாக இருந்திருந்தால் மட்டும்தான், ஓ இது சரி, இது தவறு, இதை காப்பி அடிக்க மாட்டேன், இது சரி, இதை காப்பி அடிப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் சொன்ன அனைத்து கட்டங்களும் குரானில் அப்படியே இல்லை. அவர்கள் அட்டை போன்ற ஒரு நிலையை பற்றி சொல்லவில்லை. அவர்கள் முத்காவை பற்றியும் சொல்லவில்லை. எங்க சொன்னார்கள்? ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் பெண்களுக்கும் இந்திரியம் உண்டு என்று சொன்னார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பைபிளும் அதையே தான் சொல்கிறது. பைபிளை படித்தால் லேவியராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1-2 பெண்ணும் இந்திரியத்தை வெளியிடுவதாக சொல்கிறது. உண்மையில் பைபிள் தான் ஹிப்போக்ரட்டிஸை பார்த்து காப்பி அடித்துள்ளது. மேலும் பைபிள் யோபு புத்தகத்தில் அதிகாரம் 10 வசனங்கள் 9-10 சொல்கிறது, களிமண் போல் என்னை உருவாக்கினீர், நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர். பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய என்பவை அப்படியே ஹிப்போக்ரட்டிஸிடமிருந்து காப்பி அடித்த வார்த்தைகளாகும். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏனென்றால் இது தேவனின் வார்த்தைகள் அல்ல, அது விஞ்ஞான முரண்பாடானவை. கிரேக்கர்களான ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் சொன்னது உரையப்பட்ட தயிர் போல் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள் என்று. பைபிள் அதை அப்படியே காப்பி அடித்திருக்கிறது. ஆனால் குரான், அல்ஹம்துலில்லாஹ், டாக்டர் கீத் மோர் மற்றும் பல விஞ்ஞானிகள் எழுதிய நூல்களை ஆராய்ந்தோமேயானால் அதில் ஹிப்போக்ரட்டிஸும் மற்றும் கேலன் போன்றவர்களும் ஆரம்பத்தில் கருவியல் சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். அரிஸ்டோட்டலும் அப்படித்தான். அதில் பல விஷயங்கள் சரி, பல விஷயங்கள் தவறு. மேலும் அவர் சொல்கிறார், மத்திய காலகட்டத்தில், அரபு உலகத்தில் குரான் தோன்றிய காலகட்டம், குரான் கருவியல் சம்பந்தமாக அதிகமான விஷயங்களை தந்துள்ளது. குரான் காப்பியடிக்கப்பட்டதாக இருந்தால் எதற்காக கீத் மூர் தன்னுடைய புத்தகத்தில் குரானை கண்ணியப்படுத்த வேண்டும்? அவர் ஹிப்போக்ரட்டிஸையும் அரிஸ்டோட்டலையும் கூட பாராட்டுகிறார். ஆனால் அவர்கள் சொன்னதில் சில தவறுகள் உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் குரானை பற்றி அப்படி சொல்லவில்லை. கிரேக்கர்களிடமிருந்து குரான் காப்பியடித்தது இல்லை என்பதற்கு இதுவே போதுமான சாட்சி. சந்திரனின் ஒளி, அதுவும் கிரேக்கர்களிடமிருந்து காப்பியடிக்கப்பட்டது. உலகம் உருண்டை என்பது கூட அவர்களிடமிருந்து காப்பியடித்தது என்று சொல்வீர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பைத்தாகரஸ் என்பவர் உலகம் உருண்டை என்று நம்பினார். அவர்கள் உலகம் சுழல்கிறது, சூரிய வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் என்று நம்பினார்கள்.
ஒருவேளை நபி அவர்கள் நவுத் பில்லா காப்பி அடித்திருந்தால் சூரியன் அசைவற்று இருக்கிறது என்ற அவர்களுடைய கருத்தை ஏன் காப்பி அடிக்கவில்லை? பிரபஞ்சத்தின் மத்தியில் சூரியன் உள்ளது என்று அவர்கள் நம்பினார்கள். பிறகு ஏன் நபி அவர்கள் சரியானதை காப்பி அடித்துவிட்டு தவறானதை விட்டுவிட்டார்கள்? நபி அவர்கள் காப்பி அடிக்கவில்லை என்பதற்கு இதுவே போதுமான சான்று. அவர் ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்தார். கிரேக்கத்திலிருந்து சீரியம், சீரியத்திலிருந்து அரபு என்றெல்லாம் நீட்டிக்கொண்டே போனார். குரானின் ஒரே ஒரு வசனம் இதையெல்லாம் தவறு என்று நிரூபித்துவிடும். திருக்குரானில் சூரா அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 48 சொல்கிறது, இதற்கு முன்னர் எந்த வசனத்தையும் நீர் படித்ததில்லை, உம்முடைய கையால் எழுதியதும் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் அசத்தியவாதிகள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் உம்மியாக இருந்தார்கள், எழுத படிக்க தெரியாதவர். இதுவே நபி அவர்கள் காப்பி அடிக்கவில்லை என்பதற்கு போதுமான வரலாற்று சான்றாகும். இதுவே போதும். யோசித்து பாருங்கள், ஒரு படித்த விஞ்ஞானியால் கூட இதை செய்ய முடியாது. ஆகவேதான் இறைவன் கடைசி இறை தூதரை உம்மி நபியாக படைத்தான். அப்பொழுதுதான் அசத்தியவாதிகளின் பேச்சு, அதாவது இஸ்லாத்திற்கு எதிராக எழுதுபவர்கள், அவர்களால் வாய் திறக்க முடியாது. ஏனெனில் நபி உம்மியாக இருந்தார்கள். பைபிளை குறித்து இன்னும் அநேக விஷயங்களை நான் பேசிக்கொண்டே போக முடியும். குரானுக்கு எதிரான அவருடைய வாதங்களுக்கு பதிலளித்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். குரானின் ஒரு விஷயம் கூட விஞ்ஞானத்திற்கு எதிரானது என்று நிரூபிக்க முடியவில்லை. நான் சொன்ன 22 விஷயங்களை அவர் தொடவில்லை. 2 தொட்டார், அதையும் நிரூபிக்கவில்லை. ஆகவே பைபிள் நவீன விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. 23வது விஷயம், உயிரியல் விஞ்ஞானத்தை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் அதிகாரம் 11 வசனம் 6 முயலானது அசை போடுகின்ற மிருகம் என்று. முயல் அசை போடுவதில்லை என்பது நமக்கு தெரியும். அதன் உதட்டசைவை வைத்து அது அசை போடுகிறது என்று நம்பினார்கள். ஆனால் முயல் அசை போடுவதில்லை, அதற்கு பிரிவுகளை கொண்ட வயிறும் இல்லை. மேலும் பைபிள் சொல்கிறது, நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 7 எறும்புக்கு தலைவனோ அதிகாரியோ பிரபுவோ கிடையாது என்று சொல்கிறது. ஆனால் இன்று எறும்புகள் கூர்மதி உள்ளவை என்பது நமக்கு தெரியும். சீரிய கூட்டமைப்புக்குள் வாழ்பவை. அவற்றுக்கு தலைவன், கண்காணிகள், பணியாளர்கள் என்பதோடு ஒரு ராணியும் ஆட்சியாளரும் உண்டு. ஆகவே பைபிள் விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது. மேலும் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது, ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 14 ஏசாயா 65:25 பாம்புகள் மண்ணை தின்னும் என்கிறது. எந்த உயிரியல் நூலும் பாம்புகள் மண்ணை தின்னும் என்று சொல்லவில்லை. மேலும் லேவியராகமம் அதிகாரம் 11 வசனம் 20 அருவருக்கத்தக்கவையில் பறக்கிறவைகளில் 4 கால் உள்ளவை அருவருக்கத்தக்கவை. சில அறிஞர்கள் உஃப் என்ற எபிரேய சொல்லை பறவை என்று மொழிபெயர்த்தது தவறு என்கிறார்கள். கிங் ஜேம்ஸ் பைபிளில் பூச்சி அல்லது சிறகு முளைத்த பிராணி என்று சொல்லப்படுகிறது. மேலும் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் பைபிள் சிறகுள்ள பிராணி என்கிறது. மேலும் அதில் 4 கால்கள் உடைய எல்லா பூச்சிகளும் அருவருக்கத்தக்கவையே, அவைகள் உண்ணத்தகாதவை ஆகும் என்கிறது. நான் டாக்டர் கேம்பலை கேட்கிறேன், எந்த பூச்சிக்கு 4 கால்கள் உள்ளது? தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவனுக்கு கூட பூச்சிகளுக்கு 6 கால் என்று தெரியுமே. உலகத்தில் எந்த பறவைக்கும் எந்த பூச்சிக்கும் 4 கால்கள் கிடையவே கிடையாது. மேலும் கற்பனையான மிருகங்கள், வினோதமான மிருகங்கள் உண்மையிலேயே இருந்ததாக பைபிள் குறிப்பிடுகிறது. உதாரணமாக ஒற்றை கொம்பு குதிரை. ஏசாயா அதிகாரம் 34 வசனம் 7 ஒற்றை கொம்பு குதிரையை பற்றி சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அகராதியில் பார்த்தால் குதிரை போல் உடம்பு கொண்ட ஒரு மிருகம், அதற்கு ஒரு கொம்பும் இருக்கும் என்று விளக்கப்படுகிறது. இவையெல்லாம் கட்டுக்கதைகளே. என் நேரம் முடிந்துவிட்டது. ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய பேச்சு எந்த கிறிஸ்தவரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடுங்கள். நான் வெறும் டாக்டர் கேம்பலின் புத்தகத்திற்கு பதில் அளித்தேன். திருக்குரான் விஞ்ஞானத்தோடு உடன்படும் ஒரு வேதமே என்று நிரூபித்தேன். மேலும் பைபிள் அதன் ஒரு பாகம் இறைவனின் வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் முழுமையாக அல்ல என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய பேச்சை திருக்குரானின் ஒரு வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 81 சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் நிச்சயமாக அழிந்தே தீரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டாக்டர் கேம்பல் அவர்களே, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, உங்களுடைய பேருரைகளுக்கும் பிறகு தந்த மறுப்புரை